விஎஸ் ஷேடர்ஸ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு நாம பேச போற படம் ரெட்ரோ. வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிடலாமாடே? ஓட்டா நடிகர் சூர்யா அவரு தயாரிச்சு எடுத்திருக்கிற படம். கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல வந்திருக்க படம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நாம எதிர்பார்த்த அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போய் படம் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றமே தான் மிஞ்சம். படம் உண்மையிலேயே ரொம்ப சுமார் தான், சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல வந்த கதை 1960 ஆரம்பிக்கிறார். அதுல ஆரம்பிச்சு 1990 வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து அந்த 1990 நடக்கிற விதமா சொல்லியிருக்காரு கதையை. கதை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா கதையில ஒண்ணுமே இல்லை. படத்துல சூர்யாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா இல்லை. வழக்கமான ஒரு கதைகள் தான். இதுல எதுவும் பெருசா சொல்ற அளவுக்குன்றது எதுவுமே இல்லை. படத்துல பாட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு மட்டும்தான் கேட்கற மாதிரி இருக்கு. கேட்கற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றபடி படத்துல வேற பாட்டுன்றதுலாம் பெருசா சொல்ற மாதிரிலாம் இல்லை. இந்த படத்துல சொல்ல போனா பெருசான்றது வந்து ஃபைட் சீன். பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. அதிகமான ஃபைட் சீன்கள் காமிச்சிருக்காங்க. அதுலேயும் வழக்கமான எல்லா படத்துல வர மாதிரி தான் ஃபைட்லாம். ரொம்ப ஒரு பிரமாதமான விஷயன்றதுலாம் எதுவுமே காட்டல. படத்தினுடைய கதாநாயகி பூஜா ஹெக்டே, அவங்க மற்ற படத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமராக இருந்திருப்பாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. இந்த படத்தில் அவங்க வந்து அந்த கிளாமரை குறைச்சி, அவங்களுடைய அழகை குறைச்சி ஒரு மேக்கப் போட்டது அவங்களுக்கு எடுபடலை. அந்த ஃபேஸுக்கு அந்த மேக்கப் பண்ணுறது எடுபடலை. குறிப்பாக சூர்யாவுக்கும் அவங்களுக்குமே எந்த ஒரு காம்பினேஷனையும் ரெண்டு பேரும் ஒன்றா காட்டும் போதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு எடுப்பாக இல்லை. அது வந்து ஒரு தத்ரூபமாக இருக்கிற மாதிரி தெரியல. செயற்கையாக ஒரு மேக்கப்பை போட்டு அவங்கள காமிச்சது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் சீன்லாம் கூட சரியில்லை. படத்தில் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. லவ் சீன் லவ் வந்து பெருசாக சொல்கிறதா சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண மாதிரி தான் இருக்குது கதை. அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கும் இல்லை. படத்தில் அடுத்தபடியாக சொல்ல போனால் சூர்யாவோட அப்பாவா ஜோஜோ ஜார்ஜ் அவர் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க அவர் வராரு. முழுசாக எல்லா கேரக்டரும் முழுசாக வராரு. அவர் மட்டும்தான் ரொம்ப நல்லா, கொஞ்சம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நாசர், ஜெயராம், பிரகாஷ் ராஜ், நம்ம ஒரு சில கெஸ்ட் ரோல்லாம் வந்து போலீஸ்காராக வராரு. முத்துக்குமார், அந்த 1990 இருக்கிற அந்த ஒரு அந்தமான் தீவில் காட்டுற ஒரு இதில் பிரேம்லாம் ஃபேஸ்லாம் வந்து ஒரு தாடிலாம் வச்சுட்டு அவர் தான்றது நமக்கு தெரிஞ்சோன்றதுனால பல படத்தில் நம்ம பார்த்துக்கிறதுனால நமக்கு தெரியும். மற்றபடி மற்றவங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. அவர் அந்த அந்தமான் தீவில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு அந்த தீவில் இருக்கிற ஆட்கள் சிரிக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஒரு பயந்து போய் வாழக்கூடிய ஒரு மக்களை காட்டுறதா சொல்லியிருக்காங்க. படம் பார்த்த நாமளே நம்மளால சிரிக்கிற அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லை படத்தில். அப்படிதான் நம்மளை காமிச்சிருக்காங்க. படம் மொத்தத்தில் ஒரு சொல்ற மாதிரின்றது இல்லை. படத்தில் முக்கியமாக சொல்ல போனா இசை சந்தோஷ் நாராயணன். அன்பும் அவனே டாடி இஸ் கமிங் டவுன். அவருடைய இசையை மட்டும்தான் நம்ம கேட்க முடியுது. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இசை ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி படத்தில் வர இன்னொருத்தர் வந்து நாசரோட பையன், அவருடைய பையனா ஒருத்தர் வந்து வராரு. அந்த தீவோட ராஜா நாசருக்கு பையனா வச்சிருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர், அவரோட இது, அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா படத்துலையும் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த தீவில் இருக்கிற எல்லார் கையிலையும் ஒரு ஏவுகணை மாதிரி ஒரு கன்னை கொடுத்துட்டு எல்லாரும் நிற்க வைப்பாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் அந்த கன்னை உபயோகப்படுத்தி வெடிக்க வைப்பாங்க.
அதை பார்த்த உடனே எதிர்க்க இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போய் சூர்யாவுக்கு அடங்கி சரண்டர் ஆகிடுவாங்க. படம் அதோட முடியுது. படம் முடிஞ்சு டைட்டில் புரியும் போது அந்த வில்லங்கள்லாம் சரண்டர் ஆகி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போ அவ்வளோ வெடிச்சிருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது அது எல்லாமே வெடிக்கலை, துருப்பிடிச்சி போச்சு, இது ஒன்று மட்டும்தான் வெடிச்சது, அதனால தான் அதை ஒன்று மட்டும் வெடித்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்விஸ்ட்டு. அது அவங்களுக்கு மட்டும் ட்விஸ்ட் இல்லை, படம் பார்த்த நமக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். படம் எந்த இடத்துலையும் வந்து வெடிக்கலை, அப்படிதான் இந்த நமுத்து போன மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி தான் இந்த கதையும் எல்லாமே. பழைய கார்த்திக் சுப்ராஜோட படமே இது இல்லை அப்படின்னு தான் உண்மை. எதிர்பார்த்து போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சம், சூர்யாவோட ரசிகர்களுக்கும் சேர்த்து. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.